श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय। सद्गुरु भरद्वाज महाराज की जय। गुरुदेव दत्त। சத்குரு ஷிரடி சாயிநாதரின் சாநித்தியத்தில் இந்த சத்சங்கத்துக்கு வழிகாட்டியா இருக்கின்ற ஆச்சாரியா எக்கிராலா பரத்வாஜா மாஸ்டர் அவர்களின் கண்காணிப்பில் இன்னைக்கு பரிப்பிரஷ்னை என்ற கிரந்தத்தை சத்சங்கம் செய்றோம். இந்த கிரந்தத்தில் மாஸ்டர் அவர்கள் நிறைய சந்தேகங்களுக்கு விடைகள் தந்தார். அந்த சந்தேகங்கள் என்னவென்றால், பூஜை எதற்காக செய்யணும், பெண்கள் தேங்காய் உடைக்கலாமா, இது போன்ற கேள்விகள். நாம் ஏன் இந்த கிரந்தத்திற்கு விளக்கம் கொடுக்கின்றோம் என்றால், மனிதர்களில் யோசிக்கிற சக்தி குறைந்துவிட்டது. அது எந்த விஷயமா இருந்தாலும் அவங்க செய்தாங்க, நாமளும் செய்யலாம். நாம் எப்படி வாழணுமோ நமக்கு யோசனை இருக்கா? இப்போது நாம் துக்கம் இல்லாம வாழணும் என்று நினைக்கிறோம், கஷ்டமே இருக்கக்கூடாது என்று நினைக்கிறோம். சரி, கஷ்டம் துக்கம் இல்லாம இருக்கணும்னா நாம் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறோமா? நமக்கு ஒவ்வொன்றும் பகவானோட பிரசாதம் என்று நினைக்க வேண்டும். அது சொல்வதே இந்த சத்சங்கம். இன்னைக்கு நமக்கு வந்த கேள்வி, முன்பிறவி புண்ணியமா, முன்பிறவி பலனா? நான் எவ்வளவு செய்தாலும் பகவான் தரிசனம் ஆகவில்லை, காரணம் என்ன? இது கேள்வி. இது நாம் அனைவருக்கும் வருகின்ற கேள்வி. ஒவ்வொன்றும் முன்பிறவி பலன். நாம் பேப்பர்ல பார்த்திருப்போம், 5 வருட சிறுவன் மேக்ஸ் ஃபார்முலா சொல்கிறான், ஜிகே கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் சொல்கிறான். காரணம் என்ன? இதுவும் அது போலவே அனைத்து பண்பாடுகள் போல் பக்தியும் முன்ஜென்மா பலன். நம் ஊரில் எத்தனை பேர் இருப்பாங்க? அனைவரும் கோவிலுக்கு போறாங்களா? கோவிலுக்கு போக வேண்டும் என்றாலும், கடவுளை தரிசிக்க வேண்டும் என்றாலும் முன்பிறவி புண்ணியம் இருக்க வேண்டும். ஆகையால் பக்தியும் முன்பிறவி பலன்தான். இங்கு என்ன கூறினார்கள்? அனைத்து பண்பாடுகள். நாம் சில பேரை பார்த்திருப்போம், நாம் சொல்லுவோம் அவங்க கொடுத்து வச்சவங்க. அப்படின்னா முன்பிறவியில் புண்ணியத்தை சேர்த்தாங்க, அந்த பலனை இப்போது அனுபவிக்கிறாங்க. உனக்கு இல்லையா? இப்போது செய், இப்போது நல்ல வேலைகள் செய், வந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கோ. மறுபிறவியிலாவது உனக்கு சிறந்த பண்பாடு ஏற்படும். அது மட்டும் நினைக்க மாட்டேன், அதை செய்ய மாட்டேன், அவர்களுக்கு வந்ததே என்று நினைத்துக் கொண்டே உட்கார்வேன். என்ன பயன் இருக்கு? முந்தைய பிறவியில் நாம் செய்த நன்மையின் பலன் இந்த பிறவியில் அடையும். மறுபடியும் அடைந்த அந்த சக்தியை பயன்படுத்தணும். முன் ஜென்மாவால் எனக்கு புண்ணியம் வந்தது, அதை செலவழிச்சிட்டால் மறுபடியும் நெக்ஸ்ட் ஜென்மா 0. அதற்காக அந்த புண்ணியத்தை நாம் வளர வைக்கணும். முன்ஜென்ம புண்ணியத்தால் இப்போது எனக்கு நல்லது நடந்தது, இதை நான் பயன்படுத்திக் கொள்ளாமல் அப்படின்னா நான் கோவில்களுக்கு போகாம இருந்தால் எனக்கு அனைத்து வேலைகள் நடக்கின்றது என்று நினைப்பேன். இருக்கின்ற கொஞ்ச நஞ்சும் புண்ணியமும் தீர்ந்துவிடும். இது போலவே நிறைய பேர் நினைப்பாங்க. சிலர் கெட்ட செயல்களை செய்யறாங்க, அவர்களுக்கு எந்த கெட்டதும் நடக்கவில்லை. அவங்க என்ன நினைப்பாங்க? நான் கடவுளை பூஜிக்கிறேன், அதனால் எனக்கு எதுவும் நடக்கவில்லை என்று அந்த கெட்ட செயல்களை அதிகமா செய்வாங்க. இப்போது அவர்களுக்கு முன்ஜென்மா புண்ணியம் செலவாயிடும்.
ஏன்னா இப்போது எந்த நல்ல செயலும் செய்யவில்லை. அதனால் இதெல்லாம் நெக்ஸ்ட் ஜென்மாக்கு ஜீரோ பேலன்ஸ். வந்த புண்ணியத்திற்கு முழு சக்தியை பயன்படுத்தி உழைத்தால் அந்த பலனை பெற முடியும். அது நம் கைகளில் இருக்கின்றது, வரதும் வராததும். மற்றவங்க யாரும் இதற்கு பொறுப்பு கிடையாது. அது நம் கைகளில் உள்ளது. இது ஒரு ஆன்மீகத்திற்கு மட்டும் கிடையாது, ஒவ்வொரு விஷயத்திலும். அது லௌகீகமா பாரமார்த்திகமா என்று நீ பார்த்து கொள்ள வேண்டும். எனக்கு கஷ்டமோ நஷ்டமோ வந்தது, அது என்னோட பிராரப்தம். இது மற்றவர்களின் ஈடுபாடு இல்லை. ஆனால் நான் மற்றவர்கள் மேல் தள்ளிடுவோம். நாம் எனக்கு ஏதாவது நஷ்டம் வந்தது, அவரால் அது போல் நடந்தது, அவர் எனக்கு தடையாக இருந்தார். இங்கு அவர் தடை என்று கிடையாது. என்னோட பிராரப்தம் அதுபோல் தடையாக வந்தது. இது நினைவில் வைத்தால் யார் மேலையும் வெறுப்புக்கு இடம் இருக்காது. சொர்க்கமானாலும் நரகமானாலும் நம் கைகளில் உள்ளது. வீட்டை சொர்க்கமா மாற்ற வேண்டுமா? அது உங்கள் கைகளில் உள்ளது. வீட்டை நரகமா மாற்ற வேண்டுமா? அதுவும் உங்கள் கைகளில் உள்ளது. இதுவும் அது போலவே. ஒருத்தருக்கு ஒரு பாராயணம் செய்த உடனே பலன் கிடைத்தது. நான் 40 பாராயணம் செய்தாலும் எனக்கு பலன் வரவில்லை. பாபா திருவிளையாடலில் வரும். சாட்டை என்றவர் குரு சரித்திரத்தை ஒரு பாராயணம் செய்தார். உடனே பாபா அனுகிரகித்து இன்னொரு பாராயணம் செய்ய சொன்னார். கனவில் தோன்றி அருகில் ஹேமாத் பந்த் இருப்பார். நான் 45 வருடமா பாராயணம் செய்கிறேன், எனக்கு எப்போதுமே பாபா தோன்றவில்லையே என்று டவுட் வரும். அந்த எண்ணத்தை பாபா சரி செய்தார். அப்படின்னு என்ன? முன்ஜென்மா புண்ணியம் இருந்தால் அது போன்ற பலன் கிடைக்கும். அது போன்ற பலன் கிடைக்கும் என்று அறிந்த போது சாட்டேக்கு கிடைத்தது. நான் 45 வருடமா செய்தாலும் எனக்கு வரவில்லை என்று அறிந்து கொண்டு நான் தீவிரமாக செய்யணும் என்று செய்தார். அதோட பலனா சாயி சச்சரித்திரம் கிரந்தம் வந்தது. நாம் அதுபோல் யோசிக்க வேண்டும். அவர்களுக்கு நடந்தது, எனக்கு நடக்கவில்லை என்றால் எனக்கு டிபாசிட் இல்லை. அதனால் நான் சம்பாதிக்க வேண்டும். சம்பாதிக்கணும்னா சத்கர்மா செய்ய வேண்டும். சத்கர்மா என்றால் நல்ல செயல்கள். அது கோவில்களுக்கு போறது மட்டும் கிடையாது, நல்ல யோசனை. நல்ல யோசனை நல்ல செயல்கள் செய்தால் அதுவே பெரிய புண்ணியம். சரி, நீ நல்ல யோசனை நல்ல செயல்கள் செய்யாவிட்டாலும் மற்றவர்களுக்கு கெடுதல் செய்யாம இருந்தால், கைகளால் அல்ல மனதிலும் கெடுதல் நினைக்காம இருந்தால் அதுவும் புண்ணியமே. புண்ணியம் சம்பாதிக்கிறது நமக்கு ரொம்ப ஈஸி, அது அறிந்தால். பாவம் சம்பாதிக்கிறது எவ்வளவு ஈஸியோ அதை விட ஈஸி புண்ணியம் சம்பாதிக்கிறது. அது தெரியாம நாம் புண்ணியத்திற்கு தூரமாகிறோம். கிருஷ்ண பகவான் கூறினார், உத்தரே ஆத்மா ஆத்மானாம். அவர்களே மேன்மைப்படுத்திக் கொள்ள வேண்டும். யாரோ மேன்மைப்படுத்துவாங்க என்ற யோசனை இருக்கக்கூடாது. அவர்களுக்கு அவர்களே முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அந்த யோசனையில் நாம் இருக்கின்றோமா? யாரோ நம்மை மேன்மைப்படுத்துவாங்க, உயர்ந்த நிலைக்கு கூட்டிட்டு போவாங்க என்ற யோசனையோடு போலி குருக்கள் போலி சாமியார்களை அருகில் போகிறோம். அவர் நம்மை மேன்மைப்படுத்த மாட்டார். மேன்மைப்படுத்துறதா இருந்தால் கிருஷ்ணர் ஒரு வார்த்தையோடு போரை நிறுத்திருக்க முடியும். அவரால் நிறுத்த முடியாதா? எதற்காக நிறுத்தவில்லை? மகிமைகள் ஏதாவது செய்தாரா? என்ன கூறினார்? உன்னோட கடமையை நீ செய். நம் கடமைகள் செய்யறதே நம் தர்மம். இது அறிந்தால் அது போன்ற போலி குருக்கள் அருகில்
நாம் போக மாட்டோம். நாம் டிவியில் பார்த்திருப்போம், 500 கட்டுங்க, உங்களோட அனைத்து கஷ்டங்கள் தீர்க்கப்படும். 500 தந்தா கணவர் மனைவி சண்டையா? கணவர் மனைவி சண்டை தீர்ந்து விட்டா இனி கோர்ட் எதற்காக? என்னோட கடன் அனைத்தும் தீர்ந்து விட்டால் இனி பேங்க் எதற்காக? இது போல் ஒவ்வொன்றும் யோசிக்கிற தன்மையை அதிகரிக்கணும். இந்த வழியில் போறது எருமை ஏறி மலையை கடக்கிறதை விட கஷ்டமானது என்று பாபா கூறினார். ஆனால் முயற்சி செய்தால் சுலபம். பயிற்சி வைராகியத்தால் நீ அடைய முடியும். நம் முயற்சி தீவிரமாக இருந்தால் இந்த பிறவியில் நமக்கு பலன் கிடைக்கும். உன்னோட கடின உழைப்பு எவ்வளவு இருக்குமோ அவ்வளவு பலனை இப்போதே நீ அடைய முடியும். ஒருத்தர் நன்றாக வளர்ச்சி அடைந்தால் அது செல்வமாய் இருக்கலாம், விளையாட்டில் இருக்கலாம், மியூசிக்ல இருக்கலாம், டான்ஸா இருக்கலாம். நீயும் கடினமாக முயற்சி செய்த அந்த டான்ஸ், மியூசிக், கேம்ஸ், செல்வம் நீ சம்பாதிக்க முடியுமா? முடியாதா? சம்பாதிக்க முடியும். அதுக்கு ஒரு சிறிய எக்ஸாம்பிள் சொல்லிக்கலாம். மயூரி சுதா அவர்களுக்கு கால் பிராக்சர் ஆகும். ஆனா விடாமுயற்சி இருக்கிறதா பரதநாட்டியம் கற்றுக்கொள்வாங்க. கால்கள் இல்லை, ஆனாலும் இந்த ஜென்மாவிலேயே சாதித்தாங்களா இல்லையா? அனைத்தும் இது போலவே கடின உழைப்பு இருந்தால் மனிதர்கள் மகான்களா மாற முடியும். அதுக்கு என்ன வேண்டும்? கடின உழைப்பு வேண்டும், சுய முயற்சி வேண்டும், விடாமுயற்சி வேண்டும், தைரியம் வேண்டும், ஒழுக்கம் வேண்டும், அர்ப்பணிப்பு வேண்டும். இதில் ஒன்றை தவறிவிட்டாலும் சாதிக்க முடியாது. இங்கு மாஸ்டர் அவர்கள் அவரோட சுய அனுபவத்தை சொல்கிறார். அது என்னவென்றால் அவரோட அனுபவம் 1955ல மாஸ்டர் அவர்களுக்கு உபநயனம் செய்யறதுக்காக முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணாங்க. அவர் 1938ல பிறந்தார். 17 இயர்ஸ் இருக்கும்போது உபநயனத்துக்கு ஒரு நல்ல முகூர்த்தம் பிக்ஸ் பண்ணாங்க. அந்த டைம்ல அவர்களோட அண்ணனோட மகன் இறந்துட்டாரு. நாம் என்ன செய்வோம்? அழுவோம், கஷ்டப்படுவோம். ஆனால் அவர் அதுபோல் செய்யவில்லை. இவ்வளவு நல்ல முகூர்த்தம் வைத்தாங்க, அண்ணா மகன் ஏன் இறந்துட்டாரு அப்படின்னு தேடல் ஸ்டார்ட் பண்ணாரு. சும்மா இருந்திருக்கலாமே, ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு தேடல் ஸ்டார்ட் பண்ணாரு. வாழ்க்கை, இந்த பரமாவிதி அப்படின்னா என்ன, பிறப்பு இறப்பு, இதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டும் அப்படின்னு 1961 வரைக்கும் அந்த தேடலையே இருந்தாரு. யார் சொன்னதும் கேட்கவில்லை. ஏன்னா ஒருத்தர் சொல்லி கேட்டால் அது அவர்களோட கருத்தாகும். அதனால் எந்த கன்க்ளூஷனுக்கும் அவர் வரவில்லை. நானே அறிந்து கொள்வேன் என்று தேடல் ஸ்டார்ட் பண்ணார். 6 இயர்ஸ் தேடலுக்கு பிறகு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தார். வந்த பிறகு நிறைய புத்தகங்கள் படித்தார். அவருக்கு எந்த கன்க்ளூஷன் வந்ததோ அதுவே அதில் இருந்தது. அதற்கு பிறகு 1963ல அவர் அண்ணனுடன், அவர்களின் அண்ணா கூட ஷிரடி போனார். பாபா மேல் நம்பிக்கை இல்லாமல் ஷிரடி போனார். அங்கு அவருக்கு ஒரு தெய்வீகமான அனுபூதி கிடைத்தது. அவருக்கு கிடைத்த அந்த அனுபூதி
என்னது? ஏதோ ஒண்ணு தெய்வீக நிலைக்கு போறது கிடையாது. சர்வ உயிரினங்களுக்காக பாடுபடுறதே தர்மம் என்ற அனுபூதி கிடைத்தது. அதை லட்சியமா எடுத்துக்கொள்றார். அதை லட்சியமா எடுத்துக்கொள்வதே பயிற்சி என்ற கன்க்ளூஷனுக்கு வந்தாரு. அவருக்கு தெரிந்த, அவர் கற்றுக்கொண்ட IAS படிப்பை கலெக்டர் ஜாபுக்கு போகாமல் வித்யாநகரில் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணாரு. அனைவருக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தில் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணாரு. இந்த கடின உழைப்பால் மனிதன் மகானா மாறினார். மகான்களின் செல்ல பிள்ளையா பாபா அருகிலேயே அமர்ந்தார். இது எதற்காக சொன்னார்? கடின உழைப்பு இருந்தால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை. அவர் வந்தது 50 வருடம், 50 years. அந்த 50 வருடத்துல 100 yearsல சாதிக்கிற பலனை இந்த 50 yearsலயே சாதித்தாரு. அப்படின்னா முன்ஜென்ம பண்பாடை அவர் அதிகரித்தார். ஆகையால் சாதிக்க முடியாதது எதுவும் கிடையாது. இங்க அவரோட அனுபவத்தை சொல்லிக்கொண்டே ஒவ்வொரு விஷயத்திலும் கடினமான உழைப்பு செய்து அந்த உழைப்பால், அந்த உழைப்பு பலனால் நிறைய கிரந்தங்களை என்னால் எழுத முடிந்தது, பலருக்கு உண்மையை விளக்க முடிந்தது, ஆகையால் சாதிக்க முடியாதது எதுவும் இல்லை என்று சொன்னார். நமக்கும் முன்பிறவி பலனா இந்த சத்சங்கம் பாராயணம் கிடைத்தது. இந்த கிடைத்த வாய்ப்பை வளர வைக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். சொன்னது தானே சொல்றாங்க, இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு கேட்கலாமே என்று நினைத்தால் நஷ்டம் யாருக்கு? அவருக்கு ஏதாவது நஷ்டம் இருக்கா? நமக்குதான் நஷ்டம். இந்த சத்சங்கம் மட்டும் என்று சொல்லவில்லை. நயனார் பற்றி தெரிஞ்சுக்கலாம், ஆழ்வார் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நமக்கு இருக்கின்ற ஃப்ரீ டைமை நல்லா பயன்படுத்திக் கொண்டால் நமக்கு அது புண்ணியமா டிபாசிட் ஆகும். அந்த புண்ணியம் பிற்கால பிறவிகளில் நமக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாகும். எதற்காகனா புத்தரே கூறினார், எனக்கு இந்த நிலை வருவதற்கு 72 ஜென்மங்கள் ஆனது. இந்த வார்த்தை பாபா சொல்லவில்லையா? பாபா ஜென்மாந்தர ஞானம் என்ற அத்தியாயத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவே விவேகானந்தரும் சொன்னது. ஆகையால் நாம் என்ன கவனிக்க வேண்டும்? இப்போது எந்த வாய்ப்பு கிடைத்ததோ அந்த வாய்ப்பை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்ல பலனை பெற முடியும் என்ற விஷயத்தை இந்த சத்சங்கம் மூலமா மாஸ்டர் அவர்கள் நமக்கு வழங்கினார். அதனால் நமக்கு மன அமைதி கிடைக்கும். நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை 10 பேரோட பகிர்ந்தால் இதுவிட பேரின்பம் வேற எதுவும் நமக்கு இருக்காது. இன்னைக்கு 2வது கேள்வி. பாபாவை காலை முதல் மாலை வரை 3 வேளையும் எப்படி வழிபட வேண்டும்? குரு தட்சிணை என்றால் என்ன? பிக்ஷையா எதை வாங்க வேண்டும்? இதற்கு விடை பார்க்கலாம். பாபா எப்போதும் எப்பொழுதும் இருக்கின்றார். அந்த விஷயம் நினைவில் இருந்தால் அவர் முழுவதும் இருக்கின்றார், எப்போதும் இருக்கின்றார், எப்பொழுதும் இருக்கின்றார். உன்னில் இருக்கின்றார், உன் அருகில் இருக்கின்றார், அனைவரிலும் இருக்கின்றார். நீ அனைவரிலும் பாபாவை பார். அதற்கு குறிப்பாக டைம் ஒதுக்க தேவையில்லை என்று கூறிக்கொண்டே செஞ்சலமான மரம் இருக்கின்றவர்களுக்கு மட்டும் இது போன்ற யோசனைகள் வரும் என்று கூறினார். நாம் நினைப்போம்,
பாபாவை பூஜிக்கிறோம். வெளி விஷயங்கள் மேல் ஆர்வம் அதிகமா இருக்குமா, கடவுள் விஷயங்கள் மேல் ஆர்வம் அதிகமா இருக்குமா? வெளி விஷயங்கள் மேல் ஆர்வம் அதிகமா இருந்தால் நீ கடவுளை எப்போது பிரார்த்தனை செய்ய முடியும்? நமக்கு அளவற்ற கோரிக்கைகள், நம் யோசனைகள் அனைத்தும் வெளி விஷயங்கள் மேலே இருக்கும். இந்த செஞ்சலமான மனதிற்கு நாள் முழுவதும் அவர் எங்கே நினைவில் இருப்பார்? நமக்கு சத்குருவின் அருகாமை நினைவில் கொள்ள நாம் போட்டோஸ் வைத்திருக்கோம், சிலைகள் வைத்திருக்கோம். ஆனால் நமக்கு அவர் உருவத்தின் வடிவம் என்ற பாவனை எந்த அளவிற்கு இருக்கின்றது? அவர் போட்டோ என்று நினைக்கிறோம். அவர் அமர்ந்தார் என்ற பாவனை எந்த அளவிற்கு நம்மால் வைத்திருக்க முடியும்? அவர் அங்கே இருக்கின்றார் என்றால் நீ பேசும் விதம் கரெக்டா இருக்கும், நீ செய்கின்ற செயல்திறன் கரெக்டா இருக்கும், ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம். அது போட்டோ ஆகையால் அவர் பார்க்கவில்லை, அவர் பேச மாட்டார் என்ற பாவனை நமக்கு இருக்கும். நேரடியாக நம்முடன் பாபா இருந்தால் காலை முதல் மாலை வரை என்ன சேவைகள் செய்வோமோ அது போலவே பாபா மந்திரத்தில் நாம் சேவைகள் செய்ய வேண்டும். அது ஈஸியான விஷயம் கிடையாது. பாபா வந்தால் அவருக்கு எவ்விதமான சேவைகள் செய்வோம்? சில வீடுகளில் பார்க்கணும், பக்தி பரவசத்தில் பாபா முகம் ஃபுல்லா பொட்டு இருக்கும், கண்கள் கூட தெரியாம பெரிய பொட்டு வைப்போம், யோசிக்காம கண் மேல் வைப்போம். அதை நாம் கவனிக்க மாட்டோம். என்னோட கண்மேல் பொட்டு வைத்தால் எப்படி இருக்கும் என்று யோசிக்க மாட்டேன். பொறுமையுடன் வைக்க வேண்டும். சந்தனம் சிறிதளவு கூட கண்கள் மேல் விழக்கூடாது. அந்த பாவனையோடு பொட்டு வைக்கிறோமோ இயந்திரத்தனமாக வைக்கிறோம். அந்த பாவனையோடு பொட்டு வைக்கிறோமா? கிடையாது, இயந்திரத்தனமாக வைக்கிறோம். அதுவே நமக்கு மட்டும் நல்லா அழகா 1க்கு 4 முறை பார்த்து பார்த்து வைப்போம். இப்பதான் எனக்கும் அறிவு வந்திருக்கு, இனிமேல் அது போல் வைக்க கூடாது அப்படின்னா அது ஒரு போட்டோ சிலை என்ற பாவனை. அது போல் கிடையாது. யதார்த்தமாக கடவுள் எதிரில் இருக்கின்றார் என்ற பாவனையோடு பூஜிக்கிறது சரியானது. 1 மணி நேரம் செய்ய தேவையில்லை, 1 நிமிடம் செய்தாலும் போதும். சுவாமி எனக்கு வேலை இருக்கு, இன்னைக்கு இந்த சீனியை நைவேத்தியமா ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் அதுவே போதும். அதற்கே திருப்தி அடைவார். பொறுமையுடன் 1 முறை வணங்கினால் போதும். அதுவே காலையில் ஸ்மரிக்கிறது. முந்தைய காலங்களில் போட்டோஸ் எங்கிருந்தது? எழுந்தவுடனே பூமிக்கு வணங்குவார்கள், கைகள் பார்த்து வணங்குவார்கள். அதுவே சிரத்தை. நமக்கு பக்தி அதிகமா வீடு ஃபுல்லா போட்டோஸ் வைத்திருக்கோம். எனக்கு ஒரு டவுட் இருக்கு, ஒரு போட்டோக்கு நைவேத்தியம் வைத்தால் இவருக்கு கோபம் வருமோ? இத்தனை பேருக்கு நான் எப்படி நைவேத்தியம் வைக்கிறது என்று நினைப்பேன். பூக்கள் வைக்கணும், 1 முழம் 50 ரூபாய், இத்தனை போட்டோக்கு எப்படி வைக்கிறது என்று நான் யோசிப்பேன். ஒருத்தருக்கு வைத்தால் மற்றவருக்கு கோபம் வரும் என்று நினைத்து ரோஸ் பெட்டல்ஸ் அது வைப்பேன். அனைத்தும் ஒரே கடவுள் என்ற பாவனை எனக்கு இல்லை. அனைத்து ரூபங்கள் ஒன்றே என்று நினைக்கும் போது ஒருத்தருக்கு வணங்கினால் மற்றவர்களுக்கு கோபம் வருமா? அனைவரும் ஒன்றுதானே, ஆனால் நமக்கு பயம். அப்படின்னா அவர்கள் அன்பு இல்லாதவர்கள், கருணை இல்லாதவர்கள் என்ற பாவனை நமக்கு. அவங்க சாபம் விடுவாங்க என்ற பாவனை. அதுதானே, வேற ஏதாவது இருக்கா? அந்த பயத்துடன் நாம் வணங்குகிறோம். அதுபோல் கிடையாது. யதார்த்தமா நீ வீட்டிற்கு கடவுள் வந்தால் எவ்விதமா செய்வோமோ அதுபோல் நீ டெய்லி செய். இங்கு பாவனை முக்கியம். இங்கு மன வழிபாடு சிறந்தது. டெய்லி சாப்பிடும் போது உங்களுக்கு நைவேத்தியம் வைத்து நான் சாப்பிடுறேன், அது போதும். சரி, எங்கேயோ ஆபீஸ்ல இருப்போம், எப்படி நைவேத்தியம் வைக்க முடியும்? ஆபீஸ்ல சாப்பிடும் போது கடவுளே உங்களோட பிரசாதம் நான் ஏற்றுக்கொள்கிறேன், இதில் உங்களுக்கு சிறிதளவு அப்படின்னு அவருக்கு வைத்தது போல்தானே. அனைத்து உயிரினங்களில் அவர் இருக்கின்றார், அனைத்து ரூபங்கள் அவருடையதே என்று நினைக்கும் போது அனைத்தும் அவர் பெறாமல் எப்படி இருப்பார்? இதுவே உண்மையான பூஜை.
இது எல்லாமே எதற்காக வந்தது? காலை முதல் மாலை வரை பூஜை எப்படி செய்ய வேண்டும் என்றதற்கு வந்தது. நீ வீட்டில் உட்கார்ந்து பூஜை செய் என்று சொல்லவில்லை. உன்னோட கடமைகளை நிறைவேற்றிக் கொண்டே இது போல் உன்னால் செய்ய முடியும். கடவுள் முழுவதும் இருக்கின்றார் என்று நினைக்கும் போது ஆபீஸ்ல இல்லையா, நாம் எங்க நினைத்தால் அங்கு இருப்பார். பார்க்கும் பார்வை கரெக்டா இருந்தால் அவர் எங்கு இல்லை? ஆகையால் நம் உடல் அவரோட சேவைக்காகவே இருக்கின்றது என்று உணர்ந்து அவர்களோட போதனைகளை மனனம் செய்து கொண்டே நம் நடத்தை உணர்வுகளை சீர்திருத்திக் கொள்வதே பூஜை. கான்சியஸில் இருக்க வேண்டும். அதுவே கடவுளுக்கு நாம் அர்ப்பிக்கிற மந்திர புஷ்பம். என்னோட நடத்தை மாற வேண்டும், என்னோட யோசனைகள் மாற வேண்டும், என்னோட பாவனைகளை சொல்ல வேண்டும். அதுவே உண்மையான பூஜை. உன்னை சீர்திருத்திக் கொள்ளாமல் நீ எத்தனை பூஜைகள் செய்தாலும் அதோட பலன் 0. ஒருவேளை பலன் இருந்தாலும் கொஞ்சமா இருக்கலாம். 1 ரூபாய் வேண்டுமா, 100 ரூபாய் வேண்டுமா, 1000 ரூபாய் வேண்டுமா? நமக்கு எது அதிகமோ அதுதானே நமக்கு வேண்டும். வேண்டுமானால் அதுக்கேற்ற மாதிரி முயற்சி செய்ய வேண்டும். ஆகையால் இங்கு இது போல் பூஜை செய்ய வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அவர்களோட லீலைகள் போதனைகளை மனனம் செய்து கொண்டு மகான்கள் கிட்ட இருந்து நல்ல விஷயங்களை கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். நீ மனனம் செய்த அந்த போதனைகளை மற்றவர்களுடன் பகிர்ந்துக்கோ, அதுவும் பூஜை. பூஜை என்றால் பூக்களால் செய்வது கிடையாது. அனைவரிலும் நல்ல விஷயங்களை நிரப்புவதும் பூஜை. அன்புடன் மற்றவர்களுடன் பேசுவது கற்றுக்கோ, அது உரை சேவை ஆகும். உரை தவம். உரை தவம் என்றால் நீ அறிந்ததை படித்ததை 10 பேருக்கு வழங்கு. மற்றவர்களுடன் அன்புடன் பேசு, அதுவும் பூஜை. தவம் என்றால் பூஜை தானே. தவம் எதற்காக செய்றாங்க? கடவுளின் கருணை பெற. அப்படி நல்ல வார்த்தைகள் சொல்வதும் தவம். இது போல் பொறுமையுடன் வாழ்வதே மனதோடு கொடுக்கின்ற தட்சணை. இதுவரைக்கும் பூஜை என்றால் என்னன்னு சொன்னாங்க. தட்சிணை பற்றி கேட்டாங்க. குரு தட்சிணை எப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க. இது போல் பொறுமையுடன் வாழ்க்கை வாழ்வதே மனதோடு கொடுக்கின்ற தட்சிணை. நம் பார்வையில் தட்சிணை என்றால் பொருள் என்ன? ஏதோ பணம் கொடுக்கிறது என்று நினைப்போம். தட்சிணை என்றால் பொறுமை. தட்சிணை என்றால் பொறுமை என்று பொருள். இதுவே மாஸ்டர் அவர்கள் கூறியது. அதுவே மன பொறுமை. இங்கு நாம் சம்பாதித்த செல்வம் அவர் கூறிய போதனைகள் ஆச்சரித்து காட்டின வழி. இதை தர்மத்துடன் பரமேஸ்வரார்ப்பணமஸ்து என்ற பாவனையுடன் மற்றவர்களுக்கு கொடுப்பது. அது உணவு, துணிகள், படிப்பு எதுவாயிருந்தாலும் அதுவே தட்சணை. அதை தவிர பணம் கொண்டு வந்து உண்டியில் போடுவது இல்லை. அந்த உண்டி பணத்தை கரெக்டா பயன்படுத்தினா ஓகே. ஆனால் அந்த பணத்துடன் தங்கத்தில் கோவில்கள் கட்டுறாங்க. உனக்கு கடவுள் செல்வம் கொடுத்தால் அது பயன்படணும். அதற்கு எத்தனை வழிகள் இல்லை. பணம் இல்லாம படிக்காதவர்களுக்கு ஹெல்ப் பண்ணு. அதுபோல் பயன்படுத்தினா அதுவும் தட்சிணை. இங்கு குரு தட்சிணை எப்படி கொடுக்க வேண்டும் என்று கேட்டாங்க. அதற்காக இதை சொல்லிக்கிட்டோம். ஒவ்வொன்றும் பரமேஸ்வரார்ப்பணமஸ்து என்ற எண்ணத்துடன் வேலை செய். அது பகவானை சேரும். இங்கு பிக்ஷை. பிக்ஷை என்றால் கேட்டு வாங்குறது. என்ன கேட்டு வாங்கணும்? உண்மையை, தர்மத்தை, நல்ல விஷயங்களை கேட்டு வாங்கிக்கொள். அதுபோல் வாழ்ந்தால் கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் கடவுளை மறக்காமல் இருக்கின்றதற்கு வாய்ப்பு இருக்கும். அப்போது தேவையில்லாத பாவனைகளுக்கு இடம் இருக்காது. இதுபோல் செய்தால் நமக்கு
பேரின்பம் கிடைக்கும். அதற்காகவே நமக்கு மாஸ்டர் அவர்கள் பாராயணம் தந்தார். இதை கரெக்டா மனனம் செய்ய சொன்னார். இது போல் செய்யும் போது படிப்படியாக நமக்கு லௌகீகமான விஷயங்கள் மேல் ஆர்வம் குறையும். இது போல் இல்லாமல் லௌகீக விஷயங்களை வற்புறுத்தி குறைக்க நினைத்தால் அது குறைவதில்லை. லௌகீக விஷயங்களை வற்புறுத்தி செய்யறதால் நாம் தொடர்ந்து செய்கிற பூஜையில் சலிப்பு வருவதற்கு வாய்ப்பு இருக்கும். அது எப்படின்னா, இன்னைக்கு பூஜை செய்யணுமா, எனக்கு வேலைக்கு டைம் ஆகுதே, வேறு வழி இல்லை, இன்னைக்கு பூஜை செய்யணும் என்று நினைத்து செய்வோம். அப்படின்னா விருப்பத்துடன் பூஜை செய்யறோமா, விருப்பம் இல்லாம பூஜை செய்யறோமா என்று அவர்களுக்கு அவர்களே பார்த்து கொள்ள வேண்டும். பூஜை செய்யணும், பூஜை செய்யலன்னா என்ன ஆகுமோ, அவரும் சாபம் கொடுப்பாரோ என்ற பயத்துடன் பூஜை செய்யும் போது அது இயந்திரத்தனமாக இருக்கும். அதற்காகவே மாஸ்டர் அவர்கள் இந்த சத்சங்கம் பாராயணம் தந்தார். அதை மனனம் செய்து கொண்டு நம்முள் யோசனைகளை நடத்தை சீர்திருத்திக் கொண்டால் அதுவே உண்மையான பூஜை. இல்லெனில் அது பூஜை கிடையாது. இன்னைக்கு 2வது கேள்வியில வந்தது என்ன, காலை முதல் மாலை வரை எப்படி பூஜை செய்ய வேண்டும், தட்சிணை எப்படி கொடுப்பது, பிக்ஷையா எதை வாங்க வேண்டும். காலை முதல் மாலை வரை கடவுள் என் பக்கத்தில் இருக்கின்றார், என்னை பார்த்து கொண்டிருக்கின்றார், என்னை கவனித்து வருகிறார் என்று நினைத்தால் அதுவே அருமையான பூஜை. எதற்காகனா அவர் இருக்கின்றார் என்று நினைக்கும் போது வார்த்தை தவறாது, மற்றவர்களை விமர்சிக்க மாட்டோம். அனைவரிலும் கடவுள் இருக்கின்றார் என்ற பாவனை வரும். அப்பொழுது ஒவ்வொரு நொடியும் கடவுள் ஞாபகம் வந்தது போல் ஆகும். இனி தட்சிணை. நமக்கு கடவுள் தந்த செல்வத்தை உணவு இல்லாதவர்களுக்கு உணவை கொடுக்க சொன்னாங்க, படிக்க முடியாதவர்களுக்கு படிப்பு, துணிகள் இல்லாதவர்களுக்கு துணிகள் கொடுக்கிறதும் அதுவே தட்சிணை. பிக்ஷை, ஞான பிக்ஷை எனக்கு வேண்டும் என்று கேட்டு வாங்கிறது. சத்கோஷ்டி, சத்சங்கம், பாராயணம் செய்வது. இதனால் ஒவ்வொரு வீடும் கோவிலா மாறும். அதனால் பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். அந்த நோக்கத்துடன் மாஸ்டர் அவர்கள் இந்த சத்சங்கத்தை நமக்கு தந்தார். அதை பயன்படுத்திக் கொண்டு அந்த தந்தையோட ஆசீர்வாதத்துடன் நல் பலன்களை பெறலாம். ஸ்வஸ்தி. ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகாராஜ் கி ஜெய். சத்குரு பரத்வாஜ் மகாராஜ் கி ஜெய். குருதேவ தத்தம்.